காணொளி வகுப்பில் இணைந்திருக்கிற அன்பு மாணவர்களை பிஎஸ்பி இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் கேளம்பாக்கத்தின் சார்பாக வாழ்த்தி வணக்கத்துடன் வரவேற்கிறேன். எலக்ட்ரிஷியன் கோர்ஸில் நம்ம இதுக்கு முன்னாடி கொஸ்டின் ஆன்சராக சேஃப்டி, அதாவது பாதுகாப்பு எச்சரிக்கை என்ற பாடத்திலேருந்து ஒரு 25 கொஸ்டின் ஆன்சரை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. இன்றைக்கி அதே கொஸ்டின் ஆன்சராக 20 கொஸ்டின் ஆன்சரை கைக்கருவிகள் ஹேண்ட் டூல்ஸ்லேருந்து ஒரு 20 கொஸ்டின் ஆன்சர் நம்ம இன்றைக்கி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரு கேஜினுடைய இமேஜ் கொடுத்துருக்காங்க. அதில் இமேஜ் கொடுத்துட்டு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, வாட் இஸ் த யூஸ் ஆஃப் திஸ் கேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த அளவின் பயன்பாடு என்ன, இந்த கேஜினுடைய பயன்பாடு என்ன யூஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. இப்போ இது என்ன யூஸ்ன்றது 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 4 ஆப்ஷனில் எது கரெக்டான ஆன்சர்னு நம்ம என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணி நம்ம எடுத்து எழுத போகிறோம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், செக் த இன்டர்னல் ரேடியஸ் ஆஃப் த ஜாப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஜாபினுடைய உள் ஆரத்தை சரிபார்ப்பதற்கு இந்த கேஜ் யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டாவது பாருங்கள், செக் த டயமீட்டர் ஆஃப் சிலிண்ட்ரிக்கல் ஜாப், அதாவது ஜாபினுடைய அந்த உருளை ஜாபினுடைய விட்டத்தை சரிபார்ப்பதற்கு இது யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்து மூணாவது பாருங்கள், செக் த ஹைட் அண்டு பேரலிசம் ஆஃப் ஜாப் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஜாபினுடைய உயரம் மற்றும் இணையான தன்மையை சரிபார்க்க யூஸ் ஆகுதான்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. அடுத்து ஒன்று கேட்டிருக்காங்க, செட் த ஜாப் ஆன் மெஷன் பேரலிஸ் டேட்டம்னு கேட்டிருக்காங்க. இப்போ 4 வகையான ஆன்சரை நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கேஜ் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்றது பார்த்தோன்னா, இந்த கேஜினுடைய பயன்பாடு என்ன என்று எதுக்காக யூஸ் ஆகுது இந்த கேஜின்னு கேட்டிங்கன்னா, ஆன்சர் கொடுத்துருக்காங்க, ஏ கொடுத்துருக்காங்க. செக் த இன்டர்னல் ரேடியஸ் ஆஃப் த ஜாப், அப்படி அதாவது ஜாபினுடைய உள் ஆரத்தை சரிபார்ப்பதற்கு இந்த கேஜ் பயன்படுகிறது அப்படின்றத பார்த்துங்க. ஓகேங்களா. இது அலாய் ட்ரேடில் வரக்கூடிய சப்ஜெக்ட்ன்றதுனால உங்களுக்கு இந்த கேஜெல்லாம் ஒருவேளை நீங்கள் ஃபிட்டர் லேபு போயிருக்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த கேஜெல்லாம். ஓகேங்களா. சரி, ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள், வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஃபைல் அப்படின்னு கேட்குறாங்க. எங்கன்னா கொடுத்துருக்காங்க, இந்த அறம், அதாவது ஃபைல்னால் அறம் சொல்கிறீங்களா, இந்த அறத்தினுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த அறத்துக்கு அறத்தில் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபைல்ஸ் இருக்குது இல்லைங்களா. அறத்தில் நிறைய டைப்ஸ் இருக்குது. இப்போ உங்களுக்கு இமேஜில் காட்டக்கூடிய இந்த ஃபைலினுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ராஸ்ப் கட் ஃபைல் கொடுத்துருக்காங்க, சிங்கிள் கட் ஃபைல் கொடுத்துருக்காங்க, டபுள் கட் ஃபைல் கொடுத்துருக்காங்க, கர்வ்டு கட் ஃபைல் கொடுத்துருக்காங்க. இப்போ 4 வகையான ஃபைலை கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்னா, இப்போ இமேஜில் பார்க்கக்கூடிய அந்த ஃபைலினுடைய பேர் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகேங்களா. அப்போ உங்களுக்கு ராஸ்ப் கட்டு ஃபைல் என்னென்ன, சிங்கிள் கட் ஃபைல்னா என்ன, டபுள் கட் ஃபைல் என்ன, கர்வ்டு கட் ஃபைல்னா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, நீங்கள் லேபில் பார்த்துருப்பீங்க. அப்போ இந்த இமேஜை பார்க்கும்போது உங்களுக்கு கரெக்டாக இந்த ஃபைலினுடைய பேர் உங்களுக்கு ஞாபகம் வரணும். இப்போ பாருங்கள், என்ன பேர் இந்த ஃபைலுக்கு, ராஸ்ப் கட் ஃபைல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகேங்களா. மூணாவது பாருங்கள், வாட் இஸ் த நேம் ஆஃப் த டூல். இப்போ நீ பார்க்கக்கூடிய இதே இன்னொரு இமேஜை பார்க்குறீங்க. இந்த இமேஜில் இருக்கக்கூடிய டூல்னுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏ டிவைடர் கொடுத்துருக்காங்க, பி இன்சைட் கேலிபர் கொடுத்துருக்காங்க, சி ஆட் லெக் கேலிபர் கொடுத்துருக்காங்க, ஒற்றை கால், அதை சொல்லுங்கள் ஓட் லெக் கேலிபர் சொல்லிட்டு. அடுத்து டி பார்த்திங்கன்னா அவுட் சைட் கேலிபர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 4 ஆப்ஷனில் நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த கேலிபர்னுடைய பேர் என்ன, அது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது கேலிபரா இல்லை டிவைடரான்ற நீங்கள் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. அப்போ மூணாவது கொடுத்துருக்காங்க, இந்த கருவினுடைய பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா பாருங்கள், இன்சைட் கேலிபர். ஓகேங்களா. அதனுடைய கால் அமைப்பை வச்சு என்ன பண்ணலாம், நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அந்த கேலிபருடைய லெக் இருக்குது பார்த்திங்கன்னா, அதனுடைய அந்த வளைவு தன்மையை வச்சு என்ன பண்ணலாம், ஒரு சிலது கொஞ்சம் அகலம், அது ரவுண்ட் ஷேஃபில் இருக்கிற மாதிரி இருக்கும், ரெண்டு கால் இப்படி சி மாதிரி கம்மா போடுறலாம் அந்த மாதிரி இருக்கும். அது பார்த்திங்கன்னா அவுட் சைட் கேலிபர். ஓகேங்களா. இப்போ இது பேர் இன்சைட் கேலிபர். ஞாபகம் வச்சுங்க. டூலை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியணும் என்ன பேர் அப்படின்றதுக்கு. என்ன பேருன்னு தெரிஞ்சிட்டா மட்டும் போதாது, இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்றது நம்ம என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்கணும். 4வது கொஸ்டின் பாருங்கள், விச் டைப் ஆஃப் caliber is used to draw parallel lines along the outer edge of the material அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது பொருட்களின் வெளிப்புற விளிம்புகளில், ஒரு பொருளினுடைய வெளிப்புற விளிம்புகளை இணையான கோட்டை வரைவதற்கு எந்த வகையான கேலிபர் பயன்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. கேள்வி கேட்டிருக்காங்க. உங்களுக்கு நான்
படமாக கொடுத்துருக்காங்க. படத்தினுடைய பேர் அப்படின்னு என்னென்னு கேட்கல. அதாவது பொருட்களின் வெளிப்புற விளிம்புகளில் இணையான கோட்டை பேரலாக நம்மளுக்கு ஒரு கோட்டை வரைய வேண்டும்னு சொன்னால் எந்த வகை கேலிபர் பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் உங்களுக்கு எந்த வகை கேலிபர் பயன்படுத்தப்படுகிறதுன்னு கேள்வி கேட்டிருக்கிறாங்களே தவிர படத்தை காட்டி இந்த படத்தினுடைய பெயர் என்னன்னு கேட்கல. ஆனால் இந்த படத்தை பார்த்து என்ன பண்ணணும் நீங்கள், இப்போ உங்களுக்கு நான் கொஸ்டினில் உங்களுக்கு படமாக இமேஜாக காட்டிருக்கேன். அப்போ இந்த இமேஜில் இருக்கக்கூடிய அதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா இந்த பொருள் இந்த இமேஜ் வந்து இதுதான் பேர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏ வந்து பாருங்கள் இன்சைட் கேலிபர் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இன்சைட் கேலிபராக இல்லை. இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டினில் நம்ம பார்த்தோம் அது இந்த மாதிரி படம் இல்லை, அதை கன்ஃபார்ம் பண்ணிங்க. ரெண்டாவது பி வந்து பாருங்கள் ஜென்னி கேலிபர் கொடுத்துருக்காங்க. மூணாவது அவுட் சைடு கேலிபர். அவுட் சைடு கேலிபரும் உங்களுக்கு தெரியும், அது கமா மாதிரி இருக்குன்னு சொன்னேன் நான் இல்லைங்களா. அப்போ அதுவும் இல்லை. அதே போல் ஸ்ப்ரிங் ஜாயிண்ட் கேலிபர். அப்போ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போது இதில் கரெக்டான ஆன்சர் என்னவாக இருக்கும், படத்தை பார்த்துட்டாலே நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக கண்டுபிடிச்சா. இந்த படம் தெரிஞ்சால் தான் இந்த பொருட்களுடைய வெளிப்புற விளிம்புகளில் இணையான கோட்டை வரவிற்கு இந்த கேலிபர் தான் பயன்படும் என்ன பண்ணலாம், ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்னி கேலிபர். அப்போ நீங்கள் படத்தில் பார்க்கக்கூடிய டூல்னுடைய பேர் என்ன, ஜென்னி கேலிபர். ஓகேங்களா. ஒரு கன்ஃபியூஸ் இருக்கும் உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா கீழே நிறைய டூல்லாம் நான் போட்டிருக்கேன் பாருங்களேன். சுத்தியல் இருக்குது, அப்புறம் ஃபைல் இருக்குது, காம்பினேஷன் பிளேயர் இருக்குது, அப்புறம் ஆன்சா இருக்குது, கைவால் இருக்குது, அதுக்கப்புறம் பிஞ்சர் இருக்குது, ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்குது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த ஸ்லைடுக்காக நான் கீழே போட்டிருக்கேன். ஓகேங்களா, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த கீழே இருக்கிறது காமனாக வரக்கூடிய டூல், அது ஹேண்ட் டூல்ஸுக்காக நான் அந்த மாதிரி போட்டிருக்கேன். ஓகேங்களா. அதனால் என்னது நிறைய படத்தை போட்டு வேறு என்ன பேர்லாம் கேட்குறாருன்னு சொல்லி யோசிக்காதீங்க. கீழே இருக்கக்கூடியது சும்மா அந்த ஸ்லைடுக்காக நான் போட்டிருக்கக்கூடிய டூல்ஸினுடைய இமேஜ் தான் போட்டிருக்கேன். ஓகேங்களா, அதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பாருங்கள் 5வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த நேம் ஆஃப் த ட்ரில் பிட் அப்படின்னு கேட்குறாங்க. எங்கன்னா கேட்டிருக்காங்க வாட் இஸ் த நேம் ஆஃப் த ட்ரில் பிட், இந்த ட்ரில் பிட்னுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அந்த ட்ரில் பிட்னுடைய சேஃபு அந்த மோனை எல்லாமே பார்த்தாலே இது என்ன பிட்டுன்றது கண்டுபிடிச்சிடலாம். ஏ வந்து பாருங்கள் ஃப்ளாட் ட்ரில் பிட்டு, பி வந்து டேப்பர் ஷாங்க் பிட்டு, மூணாவது வந்து சி வந்து கவுண்டர்சிங் பிட்டு, அப்புறம் டி வந்து ஸ்ட்ரெயிட் ஷாங்க் பிட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த பிட்டை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இது எந்த வகையான பிட்டுன்னு சொல்லி. ஆன்சர் பார்க்கும்போது டேப்பர் ஷாங்க் பிட்டு. அப்போ டேப்பர் ஷாங்க் பிட்டுன்னா அதனுடைய ஷார்ப், அதை முனையை பார்த்து நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இது என்ன வகையான பிட் அப்படின்றது. ஓகேங்களா. அந்த பிட்டினுடைய முனையை வச்சு இது எந்த வகையான பிட்டுன்றது நம்ம என்ன பண்ணலாம், கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இந்த ட்ரில் பிட்டுக்கு பேர் என்ன, டேப்பர் ஷாங்க் பிட்டு. அடுத்து பாருங்கள் 6 வந்து பாருங்கள். விச் ஃபைல் இஸ் யூஸ்டு ஃபார் ஷார்பெனிங் த பிளண்ட் டீத் ஆஃப் எ டெனான்ஸா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதாவது மங்கி போன வால் இருக்கு இல்லைங்களா, டெனான்ஸா சொல்கிறது வால் சொல்கிறோம். ஓகேங்களா, அறம் இல்லை, வால் மரம்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அதுதானே சொல்கிறோம் வால் சொல்ல. அப்போ மங்கி இருக்கக்கூடிய டெனான்ஸாவினுடைய பற்களை கூர்மைப்படுத்துவதற்கு எந்த அறம் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. ஆனால் உங்களுக்கு நான் இமேஜ் காட்டிருக்கேன். அந்த ஃபைல் தான் வந்து மங்கி போயிருக்கக்கூடிய டெனான்ஸாவினுடைய பற்களை ஷார்ப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஃபைலு. ஆனால் அந்த ஃபைலை நீ பார்க்கும்போதே என்ன பேருன்னு உனக்கு தெரிஞ்சிடணும். ஆனால் கொஸ்டினில் உங்களுக்கு படத்தை போட்டுட்டு அந்த படத்தினுடைய பெயர் என்னன்னு கேட்கல. ஓகேங்களா. நான் வந்து உங்களுக்கு இமேஜாக காட்டிருக்கேன், அதனால் ஞாபகம் வச்சுங்க. ஸ்கொயர் ஃபைல் கண்டிப்பாக டீத்தை வந்து நம்ம ஷார்ப் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கொயர் ஃபைல் பயன்படாது, அது ஞாபகம் வச்சுங்க. பி பாருங்கள் ரவுண்ட் ஃபைல்னால் அதாவது உருளை மாதிரி இருக்கும் இல்லைங்களா. அப்போ அதை வந்து வச்சு என்ன பண்ண முடியாது, நம்ம பல்லை வந்து அந்த டீத் இருக்கு இல்லையா, வாலோட டீத்தை ஷார்ப் பண்ண முடியாது. சி வந்து பாருங்கள் ட்ரையாங்குலர், முப்பட்டகம் மாதிரி இருக்கும் ஃபைலு. அப்போ அந்த முக்கோணம் மாதிரி இருக்கக்கூடிய ஃபைல் வச்சு என்ன பண்ணலாம், டீத்தனுடைய மங்கி போன அந்த டீத் என்ன பண்ணலாம், ஷார்ப் பண்ணலான்றது ஒரு ஐடியா உங்களுக்கு வந்திருக்கும். அடுத்து பாருங்கள் டி வந்து ஆஃப் ரவுண்ட் ஃபைல் வந்து கண்டிப்பாக செட் ஆகாது, அந்த வாலினுடைய பல்ல வந்து கூர்மைப்பு இருக்குது. அப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சி தான், ட்ரையாங்குலர், முக்கோணம் மாதிரி இருக்கும், முப்பட்டகம் மாதிரி. அது என்ன பண்ணலாம், அழகாக அந்த பல்லு வந்து எப்படி இருக்கும், வி ஷேப்பில் தான் இருக்கும் இல்லையா, 2 பல்லுக்கு சென்டராக கூடிய அந்த ஷேப் பார்த்திங்கன்னா வி மாதிரி இருக்கும். அப்போ வந்து முக்கோணமாக இருக்கக்கூடிய வால் அந்த ஃபைல் இது மாதிரி என்ன பண்ணலாம் வச்சு என்ன பண்ணலாம், தீட்டும் போது ரெண்டுமே என்ன பண்ணோம், லெஃப்ட் பல்லம் தீட்டிடும், ரைட் பல்லம் என்ன பண்ணிவிடும், ஷார்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது அந்த டெனான்ஸாவினுடைய டீத்தை வந்து நம்ம ஷார்ப் பண்ணோன்னா எந்த ஃபைல் யூஸ் பண்ணணும், ட்ரையாங்குலர் ஃபைலு ஞாபகம் வச்சுக்கோங்க. 7வது பாருங்கள். நேம் ஆஃப் த பார்ட் மார்க்டு எக்ஸ் ஆஃப் த ஃபைல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு எக்ஸ் மார்க் கொடுத்துருக்காங்க, ஒரு ஏரோ மார்க் ஒன்று கொடுத்து. ஓகேங்களா.
அந்த பார்ட்டு எக்ஸ் மார்க் கொடுத்துருக்கக்கூடிய அந்த பார்ட்டு என்ன பேருன்னு கேட்குறாங்க. இப்போ ஃபைலுன்றது உனக்கு தெரியும், ஆனால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அவங்க குறித்து காட்டிருக்கக்கூடிய அந்த பார்ட் வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க எட்ஜினா மொனை விளிம்புன்னு இருக்கும், அது விளிம்பாக இருக்காது. ஓகேங்களா, விளிம்பு அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம இந்த இடத்த நம்ம விளிம்பு சொல்லுவோம், இதுதான் எட்ஜி சொல்லுவோம். ஓகேங்களா, ஹீல்னா என்ன சொல்கிறோம், பாதம் சொல்லும், அப்போ அதுவும் கிடையாது. சி வந்து டேங்கு, டி வந்து ஷோல்டர் தோள்பட்டை அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா. அப்போது இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் என்னவாக இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்கள். அவங்க காட்டக்கூடிய பார்ட்டுக்கு என்ன பேராக இருக்கும், ஆன்சர் சொல்லுங்கள், யோசிச்சு பாருங்கள். ஒருவேளை நீங்கள் யோசிச்சது கரெக்டாக இருந்தால் இந்த ஆன்சர் கரெக்டாக பாருங்கள். ஓகேங்களா, ஹீல், அதாவது ஹீல். ஓகேங்களா, ஏழாவதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஹீல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்து பாருங்கள். ஷோல்டர் அப்படின்னு வந்தாலே உங்களுக்கு எங்கே வந்துடும், ஷோல்டர்னால் இதுதான் ஷோல்டர் வந்துடும், இதுதான் ஷோல்டர். இது கழுத்துனா இதுதானே ஷோல்டர் வரும், இது வந்து ஹீல் இது. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பாருங்கள், எட்டாவது பாருங்கள். வாட் இஸ் த நேம் ஆஃப் த டூல். இப்போ உங்களுக்காக தெரியும், இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துட்டீங்க, இந்த டூலை நான் காட்டிட்டேன். இணையான கோட்டை ஒரு பொருள் மீது வரைகிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய டூல் என்னன்னு நான் படத்தையே காட்டி விட்டேன். இப்போ உங்களுக்கு இந்த படத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிடும், இது கண்டிப்பாக நீங்கள் யோசிக்கக்கூடிய கேலிபர் தான் இருக்கும். பாருங்கள், ஏ வந்து ஜென்னி கேலிபர், பி வந்து இன்சைட் கேலிபர், சி வந்து அவுட் சைட் கேலிபர், டி வந்து ஃபிம் ஜாயிண்ட் கேலிபர். இப்போ 4 கேலிபரில் கண்டிப்பாக நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இப்போ நீங்களாக சொல்லுவீங்க ஆன்சரை. யோசிச்சு பாருங்கள், என்ன கேலிபராக இருக்கும், ஜென்னி கேலிபர். வெரி குட். அடுத்து பாருங்கள் 9. வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஹேமர். ஹேமர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஹேமர் சுத்தியில் நிறைய வகையான சுத்தி இருக்குது, நிறைய வகையாக இருக்குது. ஓகேங்களா, இப்போ இதில் பாருங்கள், கிளா ஹேமர் கொடுத்துருக்காங்க, பால் பீன் ஹேமர், கிராஸ் பீன் ஹேமர், ஸ்ட்ரெயிட் பீன் ஹேமர். இப்போ 4 ஹேமர்லேயே உங்களுக்கு பார்த்துட்டிங்க 4 வகையான சுற்றி இருக்குது. கிளா ஹேமர், பால் பீன் ஹேமர், கிராஸ் பீன் ஹேமர், ஸ்ட்ரெயிட் பீன் ஹேமர்னு. இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த சுற்றி பார்த்தாலே உங்களுக்கு ஆணியை பிடுங்குற சுற்றி தானே இது. அப்போ கண்டிப்பாக இந்த சுத்தியலுக்கு பேர் கிளா ஹேமர். ஆணியை பிடுங்கக்கூடிய சுத்திக்கு பேர் என்னது, கிளா ஹேமர். ஞாபகம் வச்சுங்க. பொதுவாக சுத்தியல்னு சொல்லுவீங்க, ஆனால் எந்த சுத்தியல்ன்றது ஒவ்வொரு வேலைப்பாடுக்கும் ஒரு சுற்றி இருக்குது, ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா, அடுத்து 10வது பாருங்கள். விச் டைப் ஆஃப் கர்வ் கட்டிங் ஹேண்ட் சா இஸ் யூஸ்டு ஃபார் இன்டர்னல் கட்டிங் இன் வுட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 10வது கொஸ்டினில் பாருங்கள், உங்களுக்கு ஒரு இமேஜை வந்து கொடுத்துருக்காங்க. அந்த இமேஜில் என்ன கேட்குறாங்க, விச் டைப் ஆஃப் கர்வ், அதாவது கர்வ்டான ஒரு விளிம்பு இல்லைங்களா, அதை கட் பண்ணி ஹேண்ட் சா இஸ் யூஸ்டு ஃபார் இன்டர்னல் கட்டிங் இன் வுட் அப்படிங்கிற எந்த வகையான கைவால் மரத்தில் வளைவாக வெட்டுவதற்கு பயன்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, விச் டைப் ஆஃப் கர்வ்டு கட்டிங் அண்ட் ஷா இன் யூஸ்டு இன்டர்னல் கட்டிங் இன் வுட். வால் வந்து நான் உங்களுக்கு படம் காட்டிருக்கேன், உங்களை படத்தை வந்து காட்டுறதுக்காக தான் நான் அதில் இந்த ஸ்லைடில் நான் போட்டிருக்கேன். ஆனால் அவங்க வந்து இப்போ கேம்பஸாகவும் உங்களுக்கு தெரியல, கீ ஹோல்ஸாக தெரியாது, கோப்பிங்ஸாக தெரியாது, ஃப்ரெட்ஸாக தெரியாது, ஆனால் ஏதோ ஒரு ஷா வந்து நான் உங்களுக்கு படமாக காட்டிருக்கேன். இந்த படம் தான் அந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சராக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் போட்டிருக்கிறேன். ஓகேங்களா, அப்போது இந்த 10வது கொஸ்டினில் வந்து பார்த்திங்கன்னா, எந்த வகையான கைவால் மரத்தில் வளைவாக வெட்டுவதற்கு பயன்படுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா 10வது கொஸ்டினுக்குரிய ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா கீ ஹோல்ஸா அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. என்ன ஹோல்ஸா, கீ ஹோல்ஸா, அதை ஞாபகம் வச்சுங்க. இந்த கீ ஹோல்ஸா தான் என்ன பண்ணணும், மரத்தில் இருக்கக்கூடிய வளைவாக கர்வ்டாக என்ன பண்ணலாம், வெட்டுவதற்கு பயன்படுகிறது, ஞாபகம் வச்சுங்க. 11 பாருங்கள். வாட் இஸ் த நேம் ஆஃப் டூல். இதே போல் ஒரு சுத்தியல் மாதிரி தான் இருக்குது பார்க்கறது உங்களுக்கு. ஓகேங்களா, உங்களுக்கு கொஸ்டினில் வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு படம் கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் காட்டுறேன் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி படம் தான் கொடுத்துருப்பாங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த படத்தை உங்களுக்கு இமேஜாக நான் காட்டிருக்கேன். ஓகேங்களா, இதை வந்து நான் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு இந்த டூலை வந்து உங்களுக்கு படமாக நான் காட்டுறேன், இமேஜாக காட்டுறேன். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுங்க. வாட் இஸ் த நேம் ஆஃப் டூல். இந்த டூலுடைய பெயர் என்னன்னு கேட்குறாங்க. கிளாமரா, ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க கிளாமர், அப்போ இது இல்லை. டேக் ஹேமர், அப்புறம் கிராஸ் பின் ஹேமர், ஸ்ட்ரெயிட் பின் ஹேமர். இப்போ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 4 ஆப்ஷனில் எந்த வகையான ஹேமராக இருக்கும், இது கிளாமர் கண்டிப்பாக கிடையாது. கிராஸ் பின் ஹேமரும் இருக்குதா,
யோசிச்சு பாருங்கள். ஸ்ட்ரெயிட் பின் ஹேமராக இருக்குமா இல்லை டேக் ஹேமராக இருக்குமான்னு யோசிச்சு பாருங்கள். அப்போ நீங்கள் அந்த சுத்தியலை பார்க்கும்போதே நமக்கு என்ன பண்ணணும், இதுக்கு பேர் இதான்றது தெரிஞ்சிடும். டேக் ஹேமர், இந்த சுத்தியலுக்கு பேர் டேக் சுத்தியல், டேக் ஹேமர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், விச் டைப் ஆஃப் சிசில் இஸ் யூஸ்டு ஃபார் செப்பரேட்டிங் மெட்டல் ஆஃப்டர் செயின் ட்ரில்லிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 12வது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ளாட் சிசில், வெப் சிசில், கிராஸ் கட் சிசில், டைமண்ட் பாயிண்ட் சிசில்னு கொடுத்துருக்காங்க. எந்த வகையான உளி பிரிப்பு உலோகங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது, அதாவது விச் டைப் ஆஃப் சிசில் இஸ் யூஸ்டு ஃபார் செப்பரேட்டிங் மெட்டல்ஸ் ஆஃப்டர் செயின் ட்ரில்லிங் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பிரிப்பு உலோகங்களுக்கு எந்த வகையான உளி பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிற ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க. இந்த உளிக்கு என்ன பேர், சிசில் அப்படின்னா உளி, ஃபைல்னா அறம், ஷானா வால், ஞாபகம் வச்சுங்க. அப்போ இதில் 4 சிசில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளாட் சிசில், வெப் சிசில், கிராஸ்கட் சிசில், டைமண்ட் பாயிண்ட் சிசில்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 12வது கேள்விக்குரிய ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா வெப் சிசில். இப்போ நீங்கள் படத்தில் பார்க்கக்கூடிய சிசிலுடைய பேர் வந்து வெப் சிசில், ஞாபகம் வச்சுங்க. 13வது பாருங்கள், வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ஃபெர்மர் சிசில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஃபெர்மர் சிசிலுடைய யூஸ் என்னன்னு கேட்குறாங்க. 13வது கேள்வி. உறுதியான ஒளியின் பயன்பாடு, அது ஃபெர்ம் சிசில்னா உறுதியான ஒளியின் அர்த்தம், ஃபெர்மர் சிசில்னா. ஓகே, அதனுடைய யூசஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, பேரிங் அண்டு ஃபினிஷிங் ஜாயின்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பேரிங் அண்டு ஃபினிஷிங் ஜாயிண்ட், அதாவது என்ன சொல்கிறது, கூட்டு, பேரிங்கிறது கூட்டு, அண்டு ஃபினிஷிங் அதாவது முடிப்பதற்கு பயன்படுத்துகிறதா, ஒரு ஜாபை நம்ம முடிக்கிறது, அந்த வகையான ஊழியான்னு கேட்குறாங்க. 2வது ஜென்ரல் சிசிலிங் ஒர்க், அதாவது பொதுவான ஊழியினுடைய வேலையா. அப்புறம் மேக்கிங் ரெக்டாங்குலர் ஹோல்ஸ் இன் வுட்டுன்னு கேட்குறாங்க. மரத்தில் செவ்வக துளைகளை உருவாக்குவதற்கு பயன்படுகிறதா இது அந்த ஃபெர்மர் சிசில். அதுக்கப்புறம் கூர்மையான மூளையை சுத்தம் செய்வதற்கு பயன்படுகிறதான்னு கேட்குறாங்க. லைட் சிசிலிங், அதாவது லைட் சிசிலிங் அண்ட் டு க்ளீன் ஷார்ப் கார்னர், அதாவது அதை ஷார்ப்பாக இருக்கக்கூடிய கார்னரை அதை ஷார்ப் பண்ணுறதுக்காக, க்ளீன் பண்ணுறதுக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஃபெர்மர் சிசிலோடைய யூசஸ்ன்னு கேட்குறாங்க. அப்போ 13வது கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஜென்ரல் சிசிலிங் ஒர்க், இது எல்லா வகையான வேலைக்கு என்ன பண்ணுறாங்க, இந்த ஃபெர்மர் சிசிலை யூஸ் பண்ணுறாங்க. 14வது பாருங்கள், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஹெம் ஃபோல்டிங் இன் ஷீட் மெட்டல் ஒர்க்குன்னு கேட்குறாங்க. 14வது கொஸ்டின், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஹெம் ஃபோல்டிங் இன் ஷீட் மெட்டல், அதாவது இந்த ஷீட் மெட்டல் அப்படின்னால தகடு இல்லைங்களா, பேப்பர் மாதிரி தகடு இருக்குல்ல, ஒரு சில வீட்டுங்களெல்லாம் பாத்ரூம்க்கெலாம் டோர்லாம் அடிச்சு வச்சுருப்பாங்க, அது ஷீட் மெட்டல் சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதாவது தமிழில் கரெக்டான தமிழ் வார்த்தை பார்த்திங்கன்னா தாள் உலோகம் அப்படின்வாங்க இந்த ஷீட் மெட்டலை. இப்போ இந்த தாள் உலோகம், இந்த ஷீட் மெட்டல் வேலைகளில் வேலை செஞ்சுட்டு அதை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த விளிம்பு பகுதியெல்லாம் மடித்து விடுவாங்க, ஃபோல்டு பண்ணி விடுவாங்க. ஓகேங்களா. அது ஏன் ஃபோல்டு பண்ணுறாங்க, எதுக்காக, என்ன நோக்கத்துக்காக அதை ஃபோல்டு பண்ணுறாங்க ஷீட் மெட்டல் வேலை செய்யும் போதுன்னு கேட்டால், அது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஹெல்ப்ஸ் ஃபார் ஃபார்மிங் ஏ ஸ்கொயர் பாக்ஸ், அதாவது ஒரு சதுர பெட்டியை உருவாக்க உதவுகிறதா அந்த ஃபோல்டு பண்ணுறதுனால ஒன்று. 2வது தாள் உலோகம், அதாவது தாள் உலோகம்னு சொன்னேன் ஷீட் மெட்டல். இப்போ ஷீட் மெட்டல் எளிதில் வளைப்பதற்கு உதவுகிறதா, அதனால் அதை மடிக்கிறாங்களா. அல்லது 3வது பாருங்கள், ப்ரிவெண்ட் பர்ஸ் ஃபார்மிங் ஆஃப்டர் கட்டிங், அதாவது வெட்டிய பின் பிசுறுகளை உருவாவதை தடுக்கிறதா. நம்ம ஷீட்டை கட் பண்ணும்போது பிசுறுங்க இருக்கு இல்லையா, பர்ருங்க இருக்கு இல்லையா, அதை வந்து ஓரளவு அந்த மாதிரி பிசுறுங்க வராமல் இருக்கிறதுக்கு, உருவாகாமல் இருக்கிறதுக்கு அதை மடிக்கிறாங்களா. ஓகேங்களா. 4 இப்போ ப்ரிவெண்ட் த ஷீட் ஃப்ரம் டேமேஜ், அதாவது ஷீட் மெட்டல் டேமேஜ் ஆகாமல் சேதமடைவதை தடுப்பதற்காக அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது இது ஏன் அந்த ஷீட் மெட்டலை கட் பண்ணும்போது எதுக்கு அதை வந்து ஃபோல்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரிவெண்ட் த ஷீட் ஃப்ரம் டேமேஜ், மேற்கொண்டு அந்த ஷீட் என்ன பண்ண டேமேஜ் ஆகக்கூடாதுன்றதுக்காக அதை என்ன பண்ணுறாங்க, மடித்து விட்றாங்க. அதை மடிக்கலன்னு வச்சிங்களேன், கொஞ்சம் அந்த இடத்துல ஒரு கிழிஞ்சு போன மாதிரி இருந்ததுன்னா ஷீட் அந்த தொடர்ந்து என்ன பண்ணோம், ஷீட் கிழிஞ்சிக்கினே வந்துடும் ஃபுல்லாக. அதனால் என்ன பண்ணுறாங்க, மேலும் சேதமடையாமல் இருப்பதற்கு என்ன பண்ணுறாங்க, அந்த ஃபோல்டு பண்ணிடுறாங்க, ஞாபகம் வச்சுங்க. அடுத்து 15வது பாருங்கள், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் கிராஸ் கட் கோல்டு சிசில் அப்படின்னு கேட்குறாங்க. 15வது குறுக்கு வெட்டு குளிர், கோல்டு சிசில்னால் குளிர் ஒளின்னுவாங்க, குறுக்கு வெட்டு கிராஸ் கட் அப்படி, குறுக்கு வெட்டு குளிர் ஒளியின் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க.
இந்த ஒலியினுடைய என்ன பர்பஸ்க்காக இது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், என்ன பர்பஸ் இந்த ஒலியோட பர்பஸ்ன்னு கேட்டால், ஃபஸ்ட்டு கேட்குறேன் கட்டிங் கீவேஸ் அதாவது முக்கியமான பகுதிகளை வெட்டுறதுக்கா, ரெண்டாவது கட்டிங் கர்வ்டு க்ரூஸ் அதாவது வளைந்த பகுதிகளை வெட்டுவதற்கா, மூணாவது சி வந்து ஸ்கொயரிங் மெட்டீரியல்ஸ் அட் கார்னர் அதாவது மூலைகளில் இருக்கக்கூடிய சதுர பொருட்களை வெட்டுவதற்காகவா, நாலாவது பாருங்கள் ரிமூவிங் மெட்டல் ஃப்ரம் லார்ஜ் ஃப்ளாட் சர்ஃபேஸ் அதாவது தட்டையான மேற்பரப்பில் இருந்து உலோகத்தை அகற்றுவதற்கான்னு கேட்குறாங்க. அப்போ இந்த சிசிலோடைய பர்பஸ் என்ன, கிராஸ் கட் கோல்ட் சிசிலுடைய பர்பஸ் என்ன நோக்கம்னு கேட்டிங்கன்னா, 15வது கொஸ்டினுக்குரிய ஆன்சர் கட்டிங் கீவேஸ் அதாவது முக்கியமான பகுதிகளை வெட்டுவதற்கு இந்த கோல்ட் சிசில் கிராஸ் கட் கோல்ட் சிசில் அதுதான் அதுக்குரிய குறிக்கோளாக இருக்குது. ஓகேங்களா. 16வது பாருங்கள், விச் டைப் ஆஃப் நாட்ச் is used for making a metal tray with a 90 degree bend and an inside flange அப்படின்னு சொல்கிறாங்க. 16வது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா என்ன கேட்குறாங்க, 90 டிகிரி வளைவு மற்றும் உள்ளே ஃப்ளான்ச் கொண்ட ஒரு உலோக தகட்டில் தயாரிக்க எந்த வகை அதாவது நாட்ச் அப்படின்னா உச்சநிலைன்னு சொல்கிறாங்க தமிழில் பயன்படுகிறதுன்னு கேட்டால் வி நாட்ச்னு ஒன்று இருக்குது, வி நாட்ச் அதாவது ஓகேங்களா. ரெண்டாவது ஸ்லாண்ட் நாட்ச், மூணாவது ஸ்கொயர் நாட்ச், டி வந்து ஸ்ட்ரெயிட் நாட்ச். இதெல்லாம் நீங்கள் ஃபிட்டர் லேபு போயிருக்கும்போது இதை பற்றிலாம் உங்களுக்கு நிறைய விரிவாக சொல்லியிருப்பாங்க சாருங்க. ஓகேங்களா. அப்போ இந்த 90 டிகிரி பெண்ட் பண்ணுறதுக்கு அண்ட் இன்சைடு ஃப்ளான்ச் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரினால வி நாட்ச் தான். ஓகேங்களா. வி ஷேப்பில் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நம்ம கார்னர் தான் வி ஷேப்பில் இருக்கும் இல்லையா, அது 90 டிகிரியாக உங்களுக்கு என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். அதை அடுத்து பாருங்கள் 17, வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஆங்கிள் மார்க்டு எக்ஸ் ஆஃப் த சிசில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே என்ன போட்டிருக்காங்கன்னா, வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஆங்கிள் மார்க்டு எக்ஸ் ஆஃப் த சிசிலில் வந்து எக்ஸ் மார்க்கு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. அந்த சிசிலில் ஒரு பகுதி கொடுத்துருது எக்ஸ் மார்க் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ் மார்க்கு இந்த ஆங்கிளில் இருக்குது இல்லைங்களா, இந்த ஆங்கிளில் கொடுத்துருக்காங்கல்ல. வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஆங்கிள் மார்க்டு எக்ஸ் ஆஃப் த சிசில் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இது என்ன எக்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டால், ரேக் ஆங்கிள் அப்படின்னு சொல்லலாமா, அல்லது பாயிண்ட் ஆங்கிள் சொல்லலாமா, அல்லது கிளியரன்ஸ் ஆங்கிள் சொல்லலாமா, அல்லது இன்க்ளைனேஷன் ஆங்கிள் சொல்லலாமா அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த 17க்குரிய ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் ஆங்கிள். இப்போ அந்த இடத்துல சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஆங்கிளினுடைய பேர், ஒரு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க இல்லையா அவங்களுக்கு, அந்த பாயிண்ட் என்ன ஆங்கிள்னு கேட்டிங்கன்னா பாயிண்ட் ஆங்கிள் ஞாபகம் வச்சுங்க. அப்போது ஆங்கிளில் நிறைய இருக்குது, ரேக் ஆங்கிள் இருக்குது, பாயிண்ட் ஆங்கிள் இருக்குது, கிளியரன்ஸ் ஆங்கிள் இருக்குது, இன்க்ளினேஷன் ஆங்கிள் இருக்குது. ஓகேங்களா. அப்போ இந்த இடத்துல நம்ம காட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஆங்கிளுடைய பேர் பாயிண்ட் ஆங்கிள். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், விச் டைப் ஆஃப் நாட்ச் இஸ் யூஸ்டு ஃபார் பெண்டிங் த எட்ஜ் ஆஃப் த ஷீட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஷீட்டினுடைய விளிம்பை வளைப்பதற்கு எந்த வகையான நாட்ச் பயன்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் வி நாட்ச் வந்து 90 டிகிரியில் இருக்கக்கூடிய அந்த ஆங்கிள் குறிக்கக்கூடிய வி நாட்ச், ஸ்லாண்ட் நாட்ச், ஸ்கொயர் நாட்ச், அப்புறம் ஸ்ட்ரெயிட் நாட்ச். இப்போ இந்த 4 நாட்சஸ் கொடுத்துருக்காங்கல்ல, இதில் கரெக்டான ஆன்சர் வந்து 18 வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் நாட்ச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் இருக்கக்கூடிய எக்ஸ் கொடுத்துருக்காங்களே அந்த இடத்துக்குரிய பேர் வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, விச் டைப் என்ன டைப்பு, அதாவது ஷீட்டினுடைய விளிம்பை வளைப்பதற்கு எந்த வகையான நாட்ச் பயன்படுகிறதுனா ஸ்ட்ரெயிட் நாட்ச் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். 19 பாருங்கள், வாட் இஸ் த நம்பர் 1.25 இண்டிகேட்டட் இன் ஐசோமெட்ரிக் ஃபைன் த்ரெட் M12 × 1.25 கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட் இஸ் த நம்பர் 1.25 இண்டிகேட் பண்ணக்கூடிய அந்த காட்டக்கூடிய அந்த நம்பர் வந்துட்டு ஐசோமெட்ரிக் ஃபைனல் த்ரெட் M12 × 1.25 சொல்கிறாங்க. 1.25 குறிக்கப்பட்ட எண்ணுக்குரிய ஐசோமெட்ரிக்கில் என்னென்னு கேட்டிங்கன்னா டயமெட்ரிக் ஆஃப் த்ரெட்டு, பிச் ஆஃப் தி த்ரெட்டு, டெப்த் ஆஃப் த த்ரெட்டு, லென்த் ஆஃப் த த்ரெட்டு, 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் வந்து கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பி தான், பிச் ஆஃப் த த்ரெட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. நீங்கள் ஃபிட்டர் லேபில் கவனமாக நீங்கள் அங்கே பாடத்தை கவனிச்சிருந்தீங்கன்னா ஈஸியாக என்ன பண்ணலாம், உங்களுக்கு இந்த அலைட் ட்ரேடில் வரக்கூடிய கொஸ்டினுக்கு என்ன பண்ணலாம், நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா. லாஸ்ட் ஒன் பார்ப்போமா.
which type of stack is used for sharp bends in ஷீட் மெட்டல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஷீட் மெட்டலில் கூர்மையான வளைவுகளுக்கு எந்த வகை ஸ்டாக் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஷீட் மெட்டலில் கூர்மையான வளைவுக்கு எந்த வகையான ஸ்டாக் பயன்படுத்தப்படுகிறது? ஸ்கொயர் ஸ்டாக், ஹேட்செட் ஸ்டாக், ப்ளோ ஹார் ஸ்டாக், போவல் எட்ஜு ஸ்கொயர் ஸ்டாக்குன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக்லாம் உங்களுக்கு சார் காட்டிருப்பார் கண்டிப்பாக. ஓகேங்களா? அப்போ எந்த வகையான ஸ்டாக் வந்து யூஸ்ட் ஃபார் ஷார்ப் பெண்ட் ஷீட் மெட்டலுக்கு கூர்மையான வளைவுகளுக்கு எந்த ஸ்டாக் பயன்படுதுன்னு கேட்டிங்கன்னா 20ல் ஹேட்செட் ஸ்டாக். இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? இந்த 20 கொஸ்டினை மறுபடியும் என்ன பண்ணுங்கள், நீங்கள் எங்கெல்லாம் டவுட் இருக்கோ அதெல்லாம் கொஸ்டினை படித்து பார்த்து என்ன பண்ணுங்கள், இதுக்கு ஒரு ஆன்சர் இதுதான் அப்படின்றத நீங்கள் மைண்டில் என்ன பண்ணுங்கள், ஏற்றி வச்சுங்க. எக்ஸாமில் நல்லா ஆன்சர் பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட். அடுத்த கிளாஸில் 25 கொஸ்டின் ஆன்சரை வேறு ஒரு பாடத்திலிருந்து நான் உங்களுக்கு தொகுத்தளிக்கிறேன். இந்த காணொலியை பார்த்ததற்கும் கேட்டதற்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் சந்திப்போம். தேங்க்யூ.